Hi friends, welcome to Israel. இன்னைக்கு ஒரு ஏசி வாங்கலாமா வேண்டாமா? இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஏசி வந்து டைக்கின் ஏசி. இந்த டைக்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்வெர்ட்டர் ஏசி நம்ம பார்க்க போகிறோம். நான் இன்வெர்ட்டரில் FTL மாடல் பார்க்குறோம். இந்த FTL மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா 0.8 டன் 1 டன் 1.5 டன் அந்த 3 டன்னேஜில் நமக்கு கிடைக்குது. இந்த நான் இன்வெர்ட்டரில் வந்து பார்த்திங்கன்னா வாரண்ட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸனுடைய வாரண்ட்டி 5 இயர்ஸும் டோட்டல் யூனிட் வாரண்ட்டி 1 இயர் நமக்கு கொடுக்குறாங்க. இது போக இதில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா எக்கோ மோட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஏசியோட ரொம்ப பவர் கம்மியாக, அதாவது நம்ம எக்கோ மோடில் போடும்போது கரண்ட் பில் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கும். அதே நேரத்தில் நீங்கள் திடீர்னு ரூமுக்குள்ளே ஓப்பன் பண்ணி ஏசி ஆன் பண்ணணும், ஆனால் வெக்கையாக இருக்குது அப்படின்னா பவர் சில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த பவர் சில் ஆப்ஷனில் அதிகப்படியான கூலிங்கை கொடுத்து டக்குன்னு ரூமு கவர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு குவாண்டா ஏர் ஃப்ளோ அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இது மூலமாக ரூமில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் கூல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் ஏர் த்ரோ வந்து பார்த்தீங்கன்னா 50 ஃபீட் ஏர் த்ரோ கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. 50 ஃபீட் நமக்கு ரூம் வந்து 1.5 டன் போடுறோம் அப்படின்னா 10க்கு 16 சைஸ் தான் போடுவோம். அதிகபட்சமாக ஒரு 18 20 வரைக்கும் நம்ம போடலாம். அது வரைக்குமே நல்ல ஏர் த்ரோ கிடைக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இது ஒரு ஸ்டெபிளைசர் ஃப்ரீ மாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டெபிளைசர் தேவையில்லை, நீங்கள் வந்து நார்மலாகவே பவரில் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நீங்கள் கம்பல்சரியாக ஒரு ஸ்டெபிளைசர் போட்டுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா ஸ்டெபிளைசர்னுடைய யூஸ் என்னென்னா ஹை வோல்டேஜில் இது ஏசியில் எந்த ஒரு பாதிப்பும் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதுபோக ஆன்டி கொரோஷன் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரிமோட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேக் லைட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. செல்ஃப் டயக்னோசிஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆஸ் அ டெக்னீஷியன் அண்ட் ஆல்சோ ஒரு கஸ்டமராக இருந்தாலும் இந்த செல்ஃப் டயக்னோசிஸ் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஏசியில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஒரு எரர் கோடு மூலமாக உங்களுக்கு வந்து அது என்ன பிரச்சனைன்னு சொல்லிடும். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஸ்விங் ஃப்ளாப் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஃப்ளாப் கொடுத்துருக்கனால ஏர் டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பரவலாக கிடைக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரூம் கவரேஜ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். அதுபோக ஸ்லீப் டைமர் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஸ்லீப் டைமர் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு நீங்கள் வந்து ரிமோட்டை யூஸ் பண்ணும்போது திடீர்னு ஒரு 2 மணி 3 மணிக்கு மேலே வந்து ரொம்ப குளிர் அடிக்குது, எந்திரிச்சு நான் ஆஃப் பண்ண வேண்டியதில்லை. ஸ்லீப் டைமர் வச்சு நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு வேணுமோ அந்த நேரத்துக்கு வரைக்கும் ஏசி ரன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். அதுபோக இது வந்து ஒரு R32 கேஸ் அப்படிங்கிறதுனால ஃப்யூச்சர்லேயும் நமக்கு கொஞ்சம் கேஸ் கொஞ்சம் கம்மியாயிருச்சு, நம்ம டாப் அப் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம டாப் அப் பண்ண முடியும். இந்த R32னுடைய இன்வென்டர் கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா இந்த டைக்கின் அப்படிங்கிறதுனால ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் இந்த கேஸ் மூலமாக கூலிங்கில். அடுத்த நம்ம பார்க்கக்கூடியது பவர் கன்சப்ஷன். இந்த பவர் கன்சப்ஷனில் ஒரு வருஷத்துக்கு இது எவ்வளோ கரண்ட் எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு FTL 50 1.5 டன் டைக்கின் நான் இன்வெர்ட்டர் ஏசி வந்து 980 யூனிட் எடுத்துக்கும். அதே நேரத்தில் ஒரு 1 டன் ஏசி FTL 35 மாடலாக இருந்தால் அது வந்து 650 யூனிட் எடுத்துக்கும். இதே நேரத்தில் வந்து ஒரு 0.8 டன் ஏசி FTL 28 மாடலாக இருந்தால் 550 யூனிட் எடுத்துக்கும். ஓகேங்களா? இது உங்களுடைய இதுக்கு பவர் கன்சப்ஷனுக்கு எனக்கு இது போதும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஃபைனலாக இந்த ஏசி யார் வாங்கலாம் யார் வாங்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ தான்ப்பா ஃபஸ்ட் டைம் ஏசி வாங்க போகிறேன், அதுவும் இல்லாமல் ஏசி வந்து எனக்கு மெயின்டெனன்ஸ் செலவு கம்மியாக இருக்கணும், அதே மாதிரி சம்மர் மட்டும்தான் நம்ம பயன்படுத்த போகிறேன், கொஞ்சம் டியூரபிலிட்டி அதிகம் வேணும், ஒரு 8 to 10 வருஷத்துக்கு லைஃப் வரணும், பிரச்சனை இல்லாமல் ஓடணும், ஏதாவது கம்ப்ளைண்ட்னா ஏதோ ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு என்னென்னு பார்ப்பா அப்படின்னா டக்குன்னு பார்க்க தெரிய மாதிரி யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், எனக்கு வந்து ரஃப் அடிக்கு ஓடணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த ஏசி ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஓகேங்களா? அதே நேரத்தில் எனக்கு ஒரு இன்வெர்ட்டர் டெக்னாலஜியில் இருக்க ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். அவுடோர் கம்ப்ரஸர், அதாவது வெளி வைக்கிறோம்ல அந்த கம்ப்ரஸருடைய நாய்ஸ் எனக்கு சவுண்டு கேட்கக்கூடாது, வைஃபை டெக்னாலஜி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதே நேரத்தில் நான் வந்து கமர்ஷியலாக பயன்படுத்த போகிறேன், ஜுவல்லரி ஷாப்பு, ட்ரெஸ் ஷோரூமு அல்லது என்னுடைய ஆஃபீஸு, காலையில் ஆன் பண்ணோம்னா நைட்டு வரைக்கும் ஓடிட்டுருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கும் இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்காது. அவங்களுக்கு இன்வெர்ட்டர் டெக்னாலஜி தான் பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி இன்வெர்ட்டர் டெக்னாலஜியில் என்ன இருக்குது அப்படின்னு நாளைக்கு பார்த்துருவோமா? உங்ககிட்ட 3 கேள்வி கேட்கலாமா? ஒரு வருஷத்துக்கு ஏசிக்காக மட்டும் எவ்வளோ கரண்ட் பில் கட்டியிருக்கீங்க? ஒரு ஏசிக்காக ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க? நைட்டு தூங்கும்போது எத்தனை நாள் இந்த ஏசி வெடிக்குமோன்னு பயத்திலேயே தூங்கியிருக்கீங்க? உங்கள் வீட்டில் ஏசி கரண்ட் பில்லு ரொம்ப கம்மியாக வரணுமா? வருஷம் ஃபுல்லாக யூஸ் பண்ணாலும் ஏசி செலவே இல்லாமல் ஓடணுமா? நைட்டு தூங்கும்போது இந்த ஏசி வெடிக்காது அப்படின்னு நம்பி தூங்கணுமா? ஈஸிரேல கான்டாக்ட் பண்ணுங்க. ஈஸிரேல் ஏசிக்கான தனி உலகம். ஈஸிரேல் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, மாடலை செலக்ட் பண்ணுங்க, சேஃபாக இன்ஸ்டால் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க.